இங்க பாருங்க, என் பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, அதை நான் மதிக்கிறேன். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுடுங்க. அடுத்து என்னங்கிறத பேசிக்கலாம். அந்த 6 மாசத்துல நீங்க சந்தாவை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. பண்டித்துக்கிட்ட சொல்லாம கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்க மாட்டோம். சந்தாவுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க, பகவான் விஷயத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொன்னதை அடுத்த 6 மாசத்துல செய்யுங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறத பேசிக்கலாம். இப்போ நீங்க கிளம்புங்க. வந்ததுல இருந்து நாங்க சந்தாவை பார்க்கவே இல்லை. அவங்கள பார்க்கலாமா? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கல்ல. அப்பா, இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, சந்தாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போகட்டுமே. तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम, तुझे देखा तो ये जाना सनम. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னன்னு பாருங்க. என்னாச்சு? என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல பாண்டி, லேசா சுட்டுருச்சு. இதுக்கு தான் சொன்ன நீ எதுவும் செய்ய வேண்டான்னு. எங்க காட்டு. ஷோ, எங்க? இங்க. பாரு, செவந்திருக்கு. வா, தண்ணியில கை காட்டு. இப்ப பரவாயில்லையா? இப்போ ஓகே. என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் பண்றேன். இட்லி எடுக்கணும், அத லாபகமா எடுக்கணும். உனக்கு வராது, நானே எடுக்கிறேன் இரு. இதுதான் நீ லாபகமா எடுக்கிறதா? நல்லாதான் எடுத்தேன், ஏன் ஒட்டுது? ஒருவேளை துணி போட்டு சுட்டுருக்கணுமோ? நான் வேணா இப்ப துணி போட்டு. தாயே, இட்லி ஷேப் வேறையா இருந்தா என்ன, வெந்திருக்குல்ல, அது போதும். இட்லி என்ன அப்படியேவா முழுங்க போறோம்? புட்டு புட்டு தானே சாப்பிடுவோம். இருக்கட்டும், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸ்வீட் பண்டினி. சரியா? பார்த்தேன். ஏய், என்னடி இது? இட்லி மாவுல உப்பு போடலையா? கடமாவுல உப்பு போட மாட்டாங்களா என்ன? என்ன வானதி, கடை மாவுல உப்பு போட மாட்டாங்கன்னு கூட தெரியாதா? இல்ல பாண்டி, எனக்கு தெரியலையே. சரி விடு, என்ன இப்போ? பொடி நல்லா காரமா இருக்கும், அதை தொட்டு சாப்பிடும்போது தெரியாது. நீ என்ன பண்றேன்னு தெரியுதா உனக்கு? குழம்புல காரம் ஜாஸ்தி ஆயிட்டா உப்பு போட்டுக்கலான்னு சொல்ற, இட்லியில உப்பு இல்லைன்னா காரமா ஏதாவது தொட்டுக்கலான்னு சொல்ற. என்ன பாண்டி, நான் கரெக்டா தானே சொல்றேன். இந்த சின்ன விஷயத்த கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? சரி விடு, இட்லி எடுத்து போடு.
ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுடா. காலேஜுக்கு ஒரு டைம் ஆச்சு. இரு பல்லவா, ஒரு நிமிஷம் இரு. இந்தா. இதுல இருந்து விடுதலே இல்லையாண்ணா? எனக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இந்தா. போதும் போதும். ஐயோ அங்கிள், அங்கிள் என்னையம்மா கூப்பிட்ட? உங்களுக்கு இட்லி எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நான் முருகர் பக்தன், விரதம். இன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. எனக்கெல்லாம் சேர்த்து செய்யாத என்ன? ஆளை விடுறா சாமி. அவரை விட்டு அதான் நாங்க சாப்பிடுறோம்ல. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ பல்லவனுக்கு சாப்பாடு கட்டணும்ல? ஐயோ இல்ல இல்ல, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். இல்லைண்ணா? ஆமாமா, கேண்டீன்ல நல்லா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், எதுக்கு செலவு பண்ணணும்? இந்த இட்லி இருக்கு, இத குட்டி குட்டியா கட் பண்ணி மேல பொடி போட்டு எண்ணெய் போட்டு டப்பாவை மூடி நல்லா குலுக்கி திறந்தா பொடி இட்லி ரெடி ஆயிரும்ல. அந்த மாதிரி சாப்பிட்டு பாரு, சூப்பராவும் இருக்கும். ஓகே தானே? நான் கிளம்புறேன். சாப்பிடு. போதும். ஏய் இந்தா, இதுல 200 ரூபா இருக்கு, ஏதாவது நல்லதா வாங்கி சாப்பிடுனா. பல்லவா இந்தா லஞ்சுக்கு. சாப்பிடு. வரேண்ணா. சரிடா. நான் சூப்பர்ல பாண்டி. இவ்ளோ காலையில எந்திரிச்சு வீட்டுல திட்டு வாங்கி இங்க கிளம்பி வந்து உங்களுக்காக டிஃபன் பண்ணி பல்லவனுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து, பா எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. मुझे ढूंढकर इतनी दूर आए हैं कि नाला नंबपे मुड़ियला। आपने क्या सोचा है? आप कर सकते हैं क्या? அதான் உங்க அம்மா அப்பா 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல சந்தா, பாத்துக்கலாம். நான் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் சந்தா. பாத்தியா 2 பேரும் உள்ள அன்பை எவ்வளோ அடக்கி வச்சிருக்காங்கன்னு. பேசாம இவங்க 2 பேரையும் கார்ல இதை எப்படி கூட்டு போயிடலாமா? கூட்டிட்டு எங்க போறது? நம்ம வீட்டுக்கு தான். பின்னாடியே துப்பாக்கியோட ஆள் வருவாங்களா, சமாளிச்சிடுவீங்களா? ஓ, நான் அதை மறந்துட்டேன். ஆமா, உள்ள வச்சு 25 லட்சம் ரொக்கம் தரும், 30 சவரம் நகை போடுறோம்லாம் அடிச்சு விட்டீங்க. எந்த தைரியத்துல அதெல்லாம் சொன்னீங்க? அதை பத்திலாம் பேச வேணாம்ல. அங்க பாரு, அண்ணனும் சந்தாவும் எவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க. ரெண்டு 3 நாளா அண்ணன் யார்கிட்டையும் சரியா பேசக்கூட இல்லை. இப்பதான் அண்ணன் முகத்துல ஒரு தெளிவே பார்க்க முடியுது. அண்ணன் சந்தோஷத்துக்கான சாவி சந்தா கிட்ட தான் இருக்குல்ல. இனிமே நீ உன் மாமாவை நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம். मैं आती हूँ।